அந்த மொழி பேரே வந்து காஞ்சி, அவங்க ஸ்கிரிப்ட் பேரே காஞ்சி. ஜப்பான்ல இருக்கு நிறைய பேர் வந்து தமிழ் பேராக இருக்கு. அவங்களுடைய தொடர்பு அங்க நிறைய தமிழ் ஓலைச்சுவடிகள் கிடைச்சு, வர்மச்சோடின்னு ஒரு ஓலைச்சுவடி கிடைச்சது ஜப்பான்ல. நிறைய பேர் ஆய்வு பண்ணிருக்காங்க. ஜப்பானுடைய வாழ்வியல் முறைகள் முழுக்க முழுக்க நம்ம பின்பற்றக்கூடிய அதே முறைகள் தான். இது வந்து ஓல்டஸ்ட் ரைஸ் ஜப்பான்ல கிடைச்சது. இந்த ரைஸ் உடைய வெரைட்டி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்முடைய நெல் வெரைட்டி. இன்னைக்கு உலக நாகரிகத்தில் வந்து வெறும்னா நான் வந்து விவசாயத்தை மட்டும் சொல்லலை, ஆர்கியாலஜி, ஆந்த்ரோபாலஜி போன்ற பல, ஹியூமன் ஜியோகிராபி, போஸ்ட் மைக்ரேஷன், அந்த மாதிரி ஒரு 20-25 துறைகளை முழுக்க முழுக்க ஆய்வு செஞ்சு இந்த எந்தெந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொல்லியல் எச்சங்கள் நம்முடைய தொல்லியலோட தொடர்புடையதுன்னு ஆய்வு பண்றப்ப பாத்தீங்கன்னா இந்த கடலை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும்ன்றத ரொம்ப வியப்பாரு. இதுதான் ரொம்ப 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 நீங்க ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். ஏன்னா இப்ப கொரியால கண்ணன் சொல்லிட்டு கோட்டின்றதுல இருக்காரு. நாங்கெல்லாம் வந்து மின்தமிழ் சொல்லிட்டு ஒரு மின்தமிழ் குரூப்ல இருக்கும், கூகுள் குரூப்ஸ்ல இருக்கும். தமிழ் மரபு அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு அது நிறுவனர் 10 வருஷமா அவங்க நடத்திட்டு இருக்காங்க. நானும் அவரும் நான் இங்க இந்தியாவில இருந்துகிட்டு, அவர் கொரியாவில் இருந்துகிட்டு முழுக்க முழுக்க கொரியாவுடைய வம்சக்யூசான்னு சொல்லக்கூடிய கொரியாவுடைய முதல் நூல் என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்த முதல் இளவரசி கையில வித நெல்லோடும் இளவட்ட கல்லோடும் வந்து இறங்கினா. இரும்பு இளவட்டக்கல் கையில விதை நெல்லோட. அந்த இளவரசி தான் ஒரிசாவோட கொரியாவுடைய அரசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொரியா மொழியில இன்னைக்கும் அப்பா அம்மா தான் சொல்றாங்க. நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. மெக்சிகோலையும் அந்த பழைய யுகாதின் மொழி மக்கள் அப்பா அம்மா தான் சொல்றாங்க, கொரியாலையும் அப்பா அம்மா தான் சொல்றாங்க. அந்த இளவரசிக்கு சிலையே வச்சிருக்காங்க. அதான் அந்த இளவரசி சாகரப்ப சொன்னாலாம், நீங்க எக்காலத்திலேயே இந்த அப்பா அம்மான்ற வார்த்தையை மறக்க கூடாது. அந்த பெண் வந்து இப்ப ஆய்வு பண்ணவங்க என்ன சொன்னாங்க, இவங்கெல்லாம் அந்த பெண் வந்து கயான்ற இடத்துல இருந்து வந்தான்னு ஆய்வு சொன்னாங்க. நாங்க இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம், காயல்னு சொல்லக்கூடிய நீர் குறைவான இடத்துல இருந்து இந்த பெண் போயிருக்கா. அது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாண்டிய நாட்டோட தொடர்புடைய ஒரு விஷயமா தான் வருது. ஏன்னா இப்ப கிரேக்கர்கள் சொல்லியிருக்காங்க, பழைய காலத்துல இந்திய கப்பல்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பேர் உண்டு, என்னன்னா குடும்பகர்னு பேர். பழைய காலத்துல, அதாவது இங்க தமிழ்நாட்டுல 2600 டன் நெற்று கொள்ளளவு கொள்ளக்கூடிய கப்பல் நம்ம கிட்ட இருந்திருக்கு. ஏன்னா இப்ப நான் வந்து பாய்மர கப்பல் பத்தி ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன், ஆமைகள் பத்தி பாய்மர கப்பல் பத்தி. தூத்துக்குடியிலே இருந்திருக்கு 1600 டன் கப்பல். இப்பயும் 35 பாய்மர கப்பல் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல கொஞ்சம் இன்ஜின் பொருத்தின பாய்மர கப்பல் இருக்குது பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? 35 பாய்மர கப்பல் இன்னைக்கும் தூத்துக்குடியில் இருக்கு. 5 பாய்மர கப்பல் இன்னைக்கும் கடலூர்ல மஞ்சுன்னு சொல்லக்கூடிய பேர்ல இருக்கு. இந்த பாய்மர கப்பலுக்கெல்லாம் அந்த பாய்மர துணி பண்ணி செய்து கொடுக்கிற சமூகம் யாருன்னா அந்த வாதிரியார் சமூகம். அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாய்தறியர்னு ஒரு பேர் இருக்கு. வாதியாருக்கு இன்னொரு பேர் பாய்தறியர்னு இருக்கு. பனையூர்னு ஒரு இடம் தூத்துக்குடி பக்கத்தில் குறுக்கு ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இன்னைக்கும் அந்த சமூகம் வந்து பாய்மர கப்பலுக்கு துணி செஞ்சு தராங்க. ஆனா அவங்களுக்கு இந்த பழமையே தெரியாது. நாங்க ஆய்வு பண்ணி பழைய ரிகார்ட்ஸ் எல்லாம் புரட்டி எடுத்துட்டு போய் சொன்ன பிறகுதான், ஆமா சார் நாங்கெல்லாம் பாவு பண்ணுவோம் நாங்கெல்லாம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், உலக நாகரிகத்துக்கு நெசவுல சாயம் சொல்லி கொடுத்ததே இந்திய நாகரிகம், குறிப்பா தமிழ் நாகரிகம் தான். அதுல இந்த மக்களுடைய இந்த மருத நில பண்பாடுடைய மக்கள், ஏன்னா மருத நிலம்ன்றது ஒரு நெல் மட்டும் கிடையாது, மருத நிலம் பருத்தியும் கொடுத்திருக்கு, உடையும் கொடுத்திருக்கு, உணவும் கொடுத்திருக்கு. அப்ப இந்த மருத நிலத்துடைய முக்கியத்துவம் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த கொரிய இளவரசி முழுக்க முழுக்க இப்ப வந்து அபிஷியலா நாங்க வந்து நாளைக்கு காரைக்குடியில இதை பத்தி நானும் அவரும் பேப்பர் பிரசன்ட் பண்றோம். முழுக்க முழுக்க கொரியாவுடைய முதல் பெண் இளவரசி பாண்டிய நாட்டை சேர்ந்தவள்னு நாங்கள் நிரூபிக்கிறோம். ஏன்னா இது வரைக்கும் அவங்க அயோத்தியான்னு சொல்லக்கூடிய இதுல இருந்து உத்தரப்பிரதேஷ்ல இருந்து வந்தாதான் நினைச்சிட்டு இருக்காங்க கொரியாக்காரங்களே. நாங்க முழுக்க முழுக்க ஆய்வு பண்ணி அந்த இளவரசி ஈஜிப்து சைனா ரூட்டுக்கு இடைப்பட்ட ஒரு நாகரிகமான பாண்டிய நாட்டு தமிழ் நாகரிகத்தை சேர்ந்த ஒரு பாண்டிய நாட்டு இளவரசின்னு இப்ப நாங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம். இது மடகாஸ்கர் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. மடகாஸ்கர் வந்து இங்க கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ஆனா மடகாஸ்கருடைய நெல் நாகரிகம் முழுக்க முழுக்க தமிழ் நாகரிகம் தான். அதே மாதிரி தான் பயிர் பண்றாங்க, அதே மாதிரி தான் அவங்க எல்லா வித ப்ராசஸ். ஆரம்பத்துல நீங்க வந்து நிலத்தை உழுவுறதுல இருந்து அறுவடை செஞ்சு அந்த நிலத்தை அந்த நெல்லை பாதுகாக்கிற அத்தனை முறையும் இன்னைக்கு நம்ம கடைபிடிக்கிற அதே முறைகள் தான். இது ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஸ்பெயின் எங்க இருக்கு? ஸ்பெயின் வந்து நீங்க வழக்கமா நினைச்சிட்டு இருப்பீங்க, ஸ்பெயின் வந்து அரேபியா வழியா தாண்டி துருக்கியை தாண்டி போறோன்ட்டு. ஆனா மெக்சிகோ வழியா நம்ம மக்கள் ஸ்பெயினுக்கு போனதுக்கு எவிடன்ஸ் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய கட்லோனியா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுடைய முதல் கல்வெட்டு மாங்குளம் கல்வெட்டு, பழைய கல்வெட்டு, புலிமான் கொம்பை மாங்குளம், அதுல கடலன் வழுதின்னு சொல்லே வருது.
இந்த பாண்டிய நாட்டு மக்களுக்கு கடலன்ற ஒரு சொல் இருக்கு, பட்ட பேர். அதாவது கடல்ல போயிட்டு வரவங்கன்ற ஒரு பேர் வந்து கடலன்ற சொல்லு. இந்த கெட்லான்னு ஒரு மக்கள் ஸ்பெயின்ல இன்னைக்கும் வசிக்கிறாங்க. இவங்க காலம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு ஆஸ்திரேலியா அபாஜின்ஸ் போன காலம் வந்து 40,000 வருஷம் சொல்றாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 30,000 வருஷம் காலம். வந்து ஒரு 10,000 வருஷத்துல மெக்சிகோல இருந்து இந்த மக்கள் வந்து ஸ்பெயினுக்கு இடம்பெயர்ந்ததுக்கு இன்னைக்கு ரெக்கார்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த விவசாயம் வந்து அதாவது முதல்ல 30,000 வருஷம் முன்னாடி போயிருக்கலாம், ஆனா படிப்படியா ஒரு தடவை போக ஆரம்பிச்சவன் கண்டிப்பா போயிட்டு தான் இருப்பான். அப்ப அந்த நாகரிகத்துடைய வளர்ச்சி வந்து எப்படி இருக்குன்னா இன்னைக்கு ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய விவசாய முறைகள், இந்த கட்லான்ற மக்கள் பாஸ்கு மக்களுடைய விவசாய முறைகள் முழுக்க முழுக்க அதனுடைய எச்சங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. இது வந்து கிரேக்கத்துடைய முதல் இளவரசின்னு பாத்தீங்கன்னா அவங்களும் இப்ப கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலிருந்து போன மாதிரி தான் ரெக்கார்டு வருது. நம்ம வந்து வேற ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். மெகஸ்தினிஸ் வந்தப்ப ஈராக்குலிஸ் ஒரு பெண் வந்து பாண்டிய நாட்டை ஆட்சி பண்ணான்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்ப வைஸ் வருஷாவா ஒரு தமிழ் பெண் கிரேக்கத்துல நெல்லு கொண்டு போனதுக்கு ரெக்கார்டு வந்துருக்கு. அதே மாதிரி தாய்லாந்து, இந்தோனேஷியா எல்லா நாட்டிலையும் முதல்ல அங்க போன ஒரு இளவரசி, அதாவது இங்க இருந்து நம்ம தமிழகம் இந்த தமிழ் பேசுற பகுதியில இருந்து போன இளவரசி போறப்பே நெல்லோட தான் போயிருக்கா. அப்ப நெல்லோட போய் அந்த விவசாய பண்பாடுகள் அங்க கொண்டு போனதுக்கு இதெல்லாம் ஒரு ரெக்கார்ட்ஸ். நமக்கு இது முழுக்க முழுக்க உங்களுடைய விவசாய பண்பாடுகளை கருத்தில் கொண்டு குறிப்பா பிரபஞ்சன் எழுதின இந்த மல்லர் நாகரிகம், குருசாமி சித்தர் ஐயா எழுதுனது, தேவ ஆசீர்வாதம் அவங்க எழுதுறது, ஞானசேகரன் அவங்க எழுதுவதில் அடிப்படையில் இன்னைக்கு நீங்க வந்து இந்த மல்லர்னு சொல்லக்கூடிய உங்க இந்த மருதன், எனக்கு வந்து நீங்க மல்லர்ன்ற வர நீங்க வந்து மருதநில மக்கள், மருதநில மக்கள் உலக நாகரிகத்துக்கு ஒரு நெல் விவசாயத்தை சொல்லிக் கொடுத்த மக்களை தான் நான் உங்களை பார்க்கிறேன். ஏன்னா இப்ப வந்து அப்போ ஒரு இயற்கையை, வேளாண்மையை, பருவநிலையை புரிஞ்சுக்க. ஏன்னா நான் கடல்ல போறவன், எனக்கு கடலுடைய பருவநிலை முக்கியம், பூமி அச்சு சொல்ற முறை முக்கியம், அந்த பூமி சொல்ற இடத்துல இந்த தமிழக நிலம் இருக்கக்கூடிய இடம் முக்கியம். அதன் மூலமா இதுல 17 லட்சம் வருஷம் முன்னே விலங்குகளை கொண்ட மனுஷன் வாழ்ந்தது வட தமிழகம் இப்ப ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி விஷயத்தை அடங்கினதுல உலக நாகரிகத்துக்கு பல விஷயங்கள் சொல்லி கொடுத்த ஒரு நாகரிகமா நம்ம மருதநில நாகரிகத்தை நான் பாக்குறேன். இதுதான் அந்த குடும்பங்கள் சொல்லக்கூடிய படகு இன்னைக்கும் ஜஞ்சிபார்னு சொல்லக்கூடிய இடத்துல இயங்கிட்டு இருக்கு. இந்த படகுடைய பேர் இந்த கப்பலுடைய பேர் வந்து குடும்பகர். இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த குடும்பன்றதை பத்தி இன்னைக்கு வேர்ல்டுல எத்னாலஜிக்கல் ஸ்டடி பண்ணிருக்காங்க. குடும்பன், ஆல்டர்னேட்டிவ் பீப்புள், தேவேந்திரா, காலாடி, கொடியன், குலத்தன், பாத்தீங்கன்னா அந்த குளம்ன்ற வார்த்தை அங்கேயும் வந்துடுது பாருங்க. ஏன்னா துளைன்னு சொல்லக்கூடிய பள்ளம்ன்ற பகுதியில இருந்த நீரை வந்து தேக்கி விவசாயம் பண்ணதால இந்த மக்களுக்கு வந்து பல்லர்ன்ற பேர் வந்தது. அது வந்து நிச்சயமா இழிவுபடுத்தக்கூடிய பேர் கிடையாது. ஆனா அதே பேரை பின்னாடி தன்னுடைய பழி தீர்த்துக்கிறதுக்காக இந்த சாளுக்கியர் சொல்லக்கூடியவங்க அந்த சொல்ல பயன்படுத்தினாங்க. அதனால அந்த சொல்லு வந்து ஒரு இழிவுபடுத்துற சொல்லா நான் பார்க்கல. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா லட்சத்தீவுல போனீங்கன்னா மூப்பன்ற சொல்லுக்கு முக்கியம் இருக்கு. லட்சத்தீவு, ஏன்னா நான் என்னோட கடல் ஆய்வுக்காக நிறைய தீவுகளுக்கு போயிட்டு இருக்கேன். லட்சத்தீவுல ஜஸ்ரீன்னு சொல்லக்கூடிய மொழி பேசுறாங்க. 65% தமிழ் கலந்தது. அங்க மூப்பன்ற சொல், ஆவா என்ற சொல், அந்த மாதிரி அத்திரின்ற சொல்லுக்கெல்லாம் மிக முக்கிய மரியாதை. பெண்ணை வந்து மடந்தைனே சொல்றாங்க. ஒரு 25 வயசு பெண்ணை பார்த்தாங்கன்னா மடந்தைனே சொல்றாங்க. பெண்ணை தான் சொல்றாங்க. அதே மாதிரி தண்ணி தான் சொல்றாங்க. நம்மளால சாதம், ரைஸ்ன்னு சொல்றோம், அவங்க சோறுன்னே சொல்றாங்க. இந்த தீவுல இருக்க மக்கள் கிட்ட இன்னைக்கும் நம்முடைய பழைய சங்க இலக்கிய தமிழ் வார்த்தைகள் அப்படியே இருக்கு. இது வந்து நீங்க எத்னாலஜிக்கல் ஸ்டடீஸ்ல முழுக்க இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டடி பண்ணி கம்ப்ளீட்டா சமயத்துல இந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த மக்களா இந்த மூவ் பண்ற மக்களையும் இந்த குடும்பன்ற மக்களையும் இன்னைக்கு பார்த்துட்டு வராங்க. இப்ப இந்த பாத்தீங்கன்னா இப்ப என்னுடைய ஆதங்கம், ஏன்னா நான் வந்து இரிகேஷன் லைன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இயற்கை விவசாயம் ரொம்ப பிடிக்கும். நண்பர் தங்கவேலு இருக்காரு, இயற்கை விவசாயம் பண்ற இவர் இருக்காரு, என்னுடைய கோவை நண்பர். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு நிலத்தை வச்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு வெளியில வர ரியல் எஸ்டேட் காரங்களுக்கும் ஃபேக்டரி கட்டுறவங்களுக்கும் கொடுத்துட்டு அடிப்படை உணவு என்ற ஒரு விவசாயத்தை மறந்து நம்முடைய புகழை இழந்து வாழ்ற நமக்கு வந்து ஏன் மறுபடியும் ஒரு பசுமை புரட்சி பண்ணக்கூடாது? புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ்
தமிழரை கண்கொண்டே